நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்ட்ராய்டு ஹிடன் ட்ரிக்ஸை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹிடன் ட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோன். ஓகேங்களா? அபவுட் ஃபோன் போயிட்டு டிவைஸ் இன்ஃபர்மேஷன் போயிட்டு பில்டு நம்பர். இதை நீங்கள் ஒரு 7 டைம்ஸ் டேப் பண்ணணும். ஒரு 7 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்பர் மோட் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸை நீங்கள் செக் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் 7 டைம்ஸ் பண்ணலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நம்ம இது டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டில் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் ஹிடன் ட்ரிக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் யூஎஸ்பி மூலம் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஎஸ்பி மோட் டிடெக்ட் ஆகாது. ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு அதை எனேபிள் பண்ணால் தான் உங்களால் யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி அபவுட் ஃபோனில் போயிட்டு அந்த பில்டு நம்பரில் போயிட்டு ஒரு 7 டைம்ஸ் டேப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டெவலப்பர் ஆப்ஷன் கிளிக் ஆகிடும். இதில் போயிட்டு நீங்கள் கீழே பாருங்கள், யூஎஸ்பி டீபக்கிங் வென் யூ கனெக்டட். நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ இதை எனேபிள் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டோம். மோஸ்ட்லி நமக்கு இதில் தேவையான ஒரு சில விஷயங்களை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டே. ஓகேங்களா? ஸ்க்ரீன் வில் நெவர் ஸ்பாயில் சார்ஜிங். நார்மலாக நம்ம பண்ணோன்னா நம்ம ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாமல் பிரைட்டாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ப்ராசஸ் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? என்னென்ன ஆப்ஸ் நம்மளோட பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத எந்த வித ஆப்பும் இல்லாமல் நம்ம நார்மலாக இங்கிருந்தே செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆப்பை ஃபோர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள் ஃபோர்ஸ் ஸ்டாப். ஓகேங்களா? ஸோ அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களோட ஆப்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து யூஎஸ்பி டீபக்கிங். நான் உங்களுக்கு முன்னமே சொன்ன மாதிரி நம்ம டேட்டா கேபிள் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோ டச்சஸ். ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணோடனே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே வரல பார்த்தீங்களா? இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ டச் பண்ணுறேன். அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்குல்ல, அதுதான் ஷோ டச்சஸ். இது பாயிண்டர் லொக்கேஷன். நம்ம எந்த டேட்டாவை கிளிக் பண்ணுறோமோ ஸோ பாயிண்டர் லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துடலாம். ஸோ அது உங்களுக்கு தேவை, ஏதாச்சும் மார்க் பண்ணணும், ஷோ பண்ணணும் எக்ஸாக்டாக அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது யூஸ் ஆகும், ட்ராயிங் மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆர்டிஎல் லேஅவுட் டைரெக்ஷன். பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. நார்மலாக ஒரு சிலருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ரைட்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா? யூஸ்வலாக நம்ம லெஃப்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை அப்படியே ரைட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது விண்டோ அனிமேஷன் ஸ்கேல். ஓகேங்களா? அனிமேஷன்னா நம்மளோட ஒரு ஆப்பு வருது, அது இந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கேல் லெவல். ஓகேங்களா? உங்களுக்கு தேவை அனிமேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 5x அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அனிமேஷன் ஆஃப் பண்ணுறதுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஸ்டிமுலேட் செகண்டரி டிஸ்பிளே. அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்க டிஸ்பிளே மாதிரி இன்னொரு டிஸ்பிளே வரும் பாருங்கள்.
ஓகேங்களா. ஃபுல் டிஸ்ப்ளே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டுட்டோரியல் எடுக்கிறப்ப இது வந்து யூஸ் ஆகும். வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் 4X MSAA. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில கேம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஸ்ட்ரக் ஆகும், இல்லைனா வந்து ஹீட் விளையாட முடியாத மாதிரி, க்ளோஸ் பண்ண முடியாத மாதிரி ஹேங் ஆகும். அந்த சமயத்தில் வந்து நார்மலாகவே வந்து ஒரு கேம்ஸ் விளையாடுறப்போ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய டெவலப்பர்ஸும் சொல்லியிருக்காங்க. இல்லை கேம் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து தாராளமாக வந்து இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட கேம் விளையாடுறப்போ கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன ஸ்டிமுலேட் கலர் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக வந்து கலரில் இருக்கும். ஓகேங்களா. இதை வந்து மோனோக்ரோமி பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ வந்து நான் மோனோக்ரோமி கொடுக்குறேன். பாருங்கள், டிஸ்பிளே ஃபுல்லாகவே வந்து ஸோ செக் பண்ணிங்களா மோனோ கலர். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்ரி பவர் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா. இது நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா, கலர் அப்பியர் ஆகிறதுக்கும் பவர் ஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேட்ரி வந்து ரொம்ப லோவில் இருக்குது, அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வைக்கிறப்போ உங்களோட பேட்ரி பவர் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அது வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா கலரில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து CPU யூசேஜை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட் இல்லை. ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.